வணக்கம். இன்னைக்கு ஒரு சமையல் ஆவாரம் பூ கூட்டுக்கு தேவையானது. ஆவாரம் பூ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஆவாரம் பூ டீ போடும்போது அதை காட்டியிருப்பேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, இது எல்லாத்தையுமே நல்லா கழுகி அரிஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சைப்பயிறு, மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம். இதையுமே பெருங்காயத்தை தவிர மீதி எல்லாத்தையும் கழுகி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நம்ம மல்லி மிளகாய் ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துட்டு நெய் விட்டு கொஞ்சமாக கடைஞ்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா தாளிச்சுக்கலாம். போட்டு தாளிச்சாலே போதும். நிறையா குவான்டிட்டி கூட்டு வேணுன்றவங்க தேங்காயும் ஜீரகத்தையும் அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம வந்து தேங்காய் மட்டும் திருவி போட்டுக்கலாம் பொடியாக பூ மாதிரி. இது அதிக மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பூ. இது கிடைக்கும் போது நம்ம சீசனில் வந்து கண்டிப்பாக இதை வந்து சமையலில் சேர்த்து உணவே மருந்தாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.